ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய ஜோதிட கணிப்பில் பார்த்தீங்கன்னா மிதுன ராசி நேயர்களுக்கான பலன்களை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வரக்கூடிய இந்த ஆகஸ்ட் 27ஆம் தேதி என்று பார்த்தீங்கன்னா பௌர்ணமியானது நிகழ்கிறது. இந்த பௌர்ணமி நாளில் சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகளானது ஏற்படுதுங்க. ஸோ இதனுடைய தாக்கங்கள் நம்மளுடைய மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகிறது, இவர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை சந்திக்க போகின்றார்கள், அந்த ஒரு மாற்றங்கள் இவர்களுடைய வாழ்க்கைக்கு முன்னேற்றமானதாக இருக்குமா, இல்லை வேறு ஏதாவது பார்த்தீங்கன்னா இவர்கள் பின்னடைவுகளை சந்திப்பார்களா, இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை மிதுனராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். மிதுன ராசி என்பர்களே, இந்த பௌர்ணமி நாளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிநாதன் புதன் தனஸ்தானத்தில் சஞ்சரித்து வருகின்றார். எனவே உங்களுக்கு தனவரவானது இப்பொழுது தாராளமாக வந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். மேலும் உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதியான குரு உச்சம் பெற்று புதனுடன் இணைந்து சஞ்சரிக்கின்றனர். எனவே உங்களுடைய தொழில் வளர்ச்சிகள் பார்த்தீங்கன்னா இப்பொழுது அதிகரிக்க கூடுங்க. புதிய முயற்சிகளில் வெற்றியானது கிடைக்கும். கொடுக்கல் வாங்கலில் இதுவரை இல்லாத அளவிற்கு உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடும் அப்படின்னு சொல்லலாம். அதேபோல் வளர்ச்சி பாதையை நோக்கி நீங்கள் அடியெடுத்து வைப்பீர்கள். நல்ல ஒரு சம்பவங்கள் இல்லத்தில் நடைபெறுங்க. நாடு மாற்றங்கள், இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள் உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய விதத்தில் அமையும். இப்போது இந்த காலகட்டத்தில் சிம்ம ராசிக்கு பார்த்தீங்கன்னா புதன் செல்ல இருக்கின்றார். ஸோ உங்களுடைய ராசிக்கு அதிபதியாகவும் 4ஆம் இடத்திற்கு அதிபதியாகவும் விளங்கக்கூடியவர் புதன். அவர் இப்பொழுது சகாயஸ்தானத்திற்கு வரும் பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு காரியங்கள் நிறையவே பார்த்தீங்கன்னா நடைபெறக்கூடும் அப்படின்னு சொல்லலாம். நல்ல காரியங்கள் நடைபெறக்கூடிய நேரம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல நேரமாக அமையக்கூடும். குறிப்பாக உங்களுடைய ஆரோக்கியங்கள் சீராகி காணப்படும். ஆதாயத்தை தரக்கூடிய தகவல் அதிகம் உங்களுக்கு கிடைக்குங்க. அதேபோல் வீடு கட்டுவது அல்லது வீடு வாங்குவது, நிலத்தை வாங்குவது, இல்லை வேறு ஏதாவது சொத்துக்கள் வாங்குவது பற்றிய சிந்தனைகள் உங்களுக்கு நிறையவே பார்த்தீங்கன்னா வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய உத்தியோகத்தில் பார்த்தீங்கன்னா உயர்ந்த நிலையை அடைய சில சந்தர்ப்பங்களானது கைக்கூடி வரக்கூடும் அப்படின்னு சொல்லலாம். தொழில் ரீதியாக நீங்கள் எடுத்த புது முயற்சிக்கு நண்பர்கள் உறுதுணையாக இருந்து வருவார்கள். அதே சமயம் பிள்ளைகளை உங்களுடைய மேற்பார்வையில் வைத்துக்கொள்வது சிறந்தது. பொது வாழ்வில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு பொறுப்புகள் கிடைக்கக்கூடும் என்றாலுமே அதை பார்த்தீங்கன்னா தக்க வைத்து கொள்வது என்பது ரொம்ப அரிதானது. அதேபோல் உறவினர்களுடைய பகையை வளர விடாமல் பார்த்து கொள்ளுங்கள். வாகனம் வாங்கக்கூடிய யோகங்கள் உங்களுக்கு உண்டு. மேலுமே இந்த மிதுனராசிக்காரர்களுக்கு இப்பொழுது துளாராசிக்கு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் செல்ல இருக்கின்றார். அவர் உங்களுடைய ராசிக்கு 5, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா இப்பொழுது பஞ்சமஸ்தானத்திற்கு வரக்கூடிய நேரத்தில் பிள்ளைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகளானது பார்த்தீங்கன்னா அகலக்கூடும். பூர்வீக சொத்துக்களை விற்று புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சிகள் கைகூடி வரும். பயணங்களானது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பலனை கொடுக்கக்கூடிய விதங்களாக அமையக்கூடுங்க. வியாபாரத்தில் இருந்த குறுக்கீடுகளானது அகலும். பாக பிரிவினை மிக சுமூகமாக பார்த்தீங்கன்னா முடியக்கூடுங்க. புதியவர்களினுடைய தொடர்பால் பொருளாதார நிலையை பார்த்தீங்கன்னா பெருக்கிக் கொள்ள முன் வருவீர்கள். மாற்று கருத்துடையோர் மனம் மாறுவர் அப்படின்னு சொல்லலாம். அதேபோல் ஆரோக்கிய தொல்லைகளானது அகன்று உற்சாகத்துடன் பார்த்தீங்கன்னா நீங்கள் பணியாற்றுவீர். பொது வாழ்வில் இருக்கக்கூடியவர்களுக்கு புதிய முயற்சிகளில் பார்த்தீங்கன்னா வெற்றிகளானது கிடைக்கக்கூடும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அதிக லாபங்களானது கிடைக்குங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகளினுடைய ஆதரவானது திருப்தியை கொடுக்கும். கலைஞர்களுக்கு கௌரவங்களானது உயருங்க. மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் தேர்ச்சிகளானது ஏற்படும். பெண்களுக்கு பொருளாதாரத்தில் நிறைவுகளானது கிடைக்கக்கூடும். புகழும் ஏற்படும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மிதுன ராசியில் உள்ள மிருகசீரிஷம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இப்பொழுது இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு நன்மையானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. இப்போ மிதுன ராசியில் உள்ள மிருகசீரிஷம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த பலனை முழுமையாக தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கான பலன்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்கிறேன். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த ஒரு விஷயங்கள் நடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜென்ம ராசிக்குள்ள செவ்வாய் சஞ்சரிப்பதனால உங்களுடைய செயல்களில் வேகங்களானது இருக்கக்கூடும். நினைத்ததை நடத்தி முடித்திடக்கூடிய நிலையும் உண்டாகுங்க.
புதிய இடம், வீடு வாங்கக்கூடிய முயற்சியானது வெற்றியாகுங்க. விவசாயத்தில் எதிர்பார்த்த ஆதாயங்களானது கிடைக்கக்கூடும். மருத்துவம், காவல்துறைகளில் பார்த்திங்கன்னா பணியாற்றி வருபவர்களுக்கு முன்னேற்றமான நிலைகளானது இருக்கக்கூடும். சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய மோட்சகக்காரகன் கேது தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் பார்த்திங்கன்னா அதிகரிப்பார். ராசிநாதன் புதன் பார்த்திங்கன்னா இப்பொழுது இந்த நேரத்தில் சுகஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால உங்களுடைய புத்திசாலித்தனங்களானது வெளிப்படும். எதிர்பார்த்த பணமானது வரும். கலைஞர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் புதிய ஒப்பந்தங்களானது கிடைக்கக்கூடுங்க. கேட்ட இடத்திலிருந்து கேட்ட உதவிகளானது குறித்த நேரத்தில் வரக்கூடும். குடும்பத்தில் நிம்மதியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கக்கூடுங்க. உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்புகளானது உண்டாகும். அதேபோல் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகளானது விலகக்கூடுங்க. பழைய கடன்களை அடைத்திடக்கூடிய நிலைகள் உருவாகும். ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் வக்ரமடைந்திருப்பதனால உங்களுடைய வேலையில் ஏற்பட்ட நெருக்கடிகள், பிரச்சனைகள் உங்களை நெருங்காமல் போகும் அப்படின்னு சொல்லலாம். வேலைக்காக முயற்சித்து வரக்கூடியவர்களுக்கு எதிர்பார்த்த தகவலானது வரக்கூடுங்க. வெளிநாட்டு முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாகும். மாணவர்களினுடைய படிப்பில் அக்கறை செலுத்துவது நன்மையை கொடுக்கும். அடுத்ததாக இந்த மிதுன ராசியில் உள்ள திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களுக்கு இந்த நேரங்கள் பார்த்திங்கன்னா உங்களுடைய லட்சியத்தோடு வாழ்ந்து வரக்கூடிய ஒரு அமைப்புகள் காணப்படுது அப்படின்னு சொல்லலாம். அந்த ஒரு யோக அமைப்புகள் உங்களுக்கு உள்ளது அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ லட்சியத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு யோகத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கும் உங்களுடைய மேலாளர்களினுடைய ஆதரவு இந்த நேரத்தில் கிடைக்கக்கூடும் அப்படின்னு சொல்லலாங்க. அரசு வழி முயற்சிகளானது சாதகமாகும். உத்தியோகத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள், பிரச்சனைகள் அனைத்துமே விலகுங்க. சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றங்களும் பொறுப்புகளும் தேடி வரும். யோகக்காரகன் ராகு பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால நீண்ட நாள் முயற்சியானது வெற்றியாகும். மற்றவர்களால் முடிக்க முடியாத ஒரு வேலைகளை கூட நீங்கள் முடித்து ஆதாயத்தை காண ஒரு முயற்சிகள் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆதாயத்தை காண முடியும் அப்படின்னு கூட சொல்லலாங்க. இப்பொழுது ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயும் உங்களை உற்சாகப்படுத்தி கொண்டிருப்பவர்கள். அதேபோல் உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதியும் அதிர்ஷ்டக்காரகனுமான சுக்கிரன் அவர்களுடைய சஞ்சாரங்கள் இப்போ உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதனால் உங்களுக்கு பொன்பொருள் சேரக்கூடிய நேரங்கள் வந்துருச்சு அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதே போல் வாழ்க்கை துணையினுடைய ஆதரவுகள் உங்களுக்கு நிறையவே கிடைக்க ஆரம்பிக்கும். தடைபட்ட வேலைகள் மீண்டும் நடைபெற ஆரம்பிக்குங்க. தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் குடும்பத்தில் நிம்மதியை பார்த்திங்கன்னா உண்டாக்குவார். கையில் பணப்புழக்கத்தை ஏற்படுத்துவார். வார்த்தைகளில் தெளிவினை பார்த்திங்கன்னா வழங்குவார். எடுத்த வேலைகள் முடிவிற்கு வரும். வியாபாரத்தினுடைய தொழிலில் ஆதாயங்களானது கூடுங்க. பெண்களுக்கு குடும்பத்தில் நிம்மதியான ஒரு நிலைகளானது இருக்கக்கூடும். விவசாயத்தில் கவனங்களானது கூடும். மாணவர்களுக்கு படிப்பின் மீது அக்கறைகளானது அதிகரிக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த மிதுனராசியில் உள்ள புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இப்பொழுது இந்த காலகட்டத்தில் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் உச்சமாக சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளை இல்லாமல் செய்வார் அப்படின்னு சொல்லலாங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய நிலையை பார்த்திங்கன்னா உங்களுக்கு உருவாக்குவார். அதே போல் பணப்புழக்கத்தை அதிகரித்து கொடுப்பார். நோய் நொடி, வம்பு வழக்கு, சங்கடங்கள், பிரச்சனைகள் என்று இருந்த நிலைமைகளை எல்லாமே அந்த ஒரு நிலைகளை இல்லாமல் செய்வார் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே போல் மறைமுகமாக தொல்லைகள் கொடுத்து வந்தவர்கள் இப்பொழுது காணாமல் போவர். திடீரென்று உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளானது உங்களை தேடி வரக்கூடும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதேபோல் நீங்கள் செய்து வரக்கூடிய வியாபாரத்தினுடைய தொழிலில் எதிர்பார்த்த ஆதாயங்கள் கிடைக்கக்கூடுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகக்கூடும். மேலதிகாரியினுடைய ஆதரவானது கிடைக்குங்க. அதேபோல் தனியார் நிறுவனங்களில் வேலை பார்த்து வரக்கூடியவர்களுக்கு வேலையின் மீது இருந்த பயங்களானது போகும். உங்களுடைய செயல்களிலும் மாற்றங்களானது ஏற்படுங்க. சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் இப்பொழுது தைரியமாக உங்களை செயல்பட வைப்பார். அரசு வழி முயற்சிகள் ஆதாயத்தை கொடுக்கும். தொழில் நிறுவனங்கள் நடத்தி வரக்கூடியவர்களுக்கு பணியாளர்களினுடைய ஆதரவானது பார்த்திங்கன்னா அதிகரிக்குங்க. வியாபாரத்தினுடைய முன்னேற்றங்களும் அடையும். பெண்களுக்கு குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகளானது விலகக்கூடும். அதேபோல் சிலர் பார்த்திங்கன்னா இப்பொழுது புதிய வாகனத்தை வாங்கலாம். புத்திசாலித்தனத்துடன் பார்த்திங்கன்னா நீங்கள் செயல்பட்டு நினைத்ததை சாதித்து கொள்வீர்கள் அப்படின்னு சொல்லலாங்க. விவசாயத்தில் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகக்கூடும். வருமானங்களுமே உயரும்.
ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். மேலும் இந்த மிதுன ராசிக்காரர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நன்மையாக நடக்கணும் அப்படிங்கும் பொழுது இந்த சின்ன ஒரு பரிகாரத்தை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே நன்மையாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஆதி பராசக்தியை வணங்கி வர உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நன்மைகளே நடக்கக்கூடும், எந்த ஒரு பிரச்சனைகளும் இருக்காது.